யாருன்னா இப்போ வந்து இந்த வண்டி எடுத்துன்னு வந்து என்னை பஸ் ஏற்றி விட்டு போகிறான். என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான். கரெக்டாக எங்கே இருக்கேன்னா வண்டலூரில் இருக்கேன். இப்போ என்னென்னா நாகர்கோவில் ஷூட் கிளம்பிட்டுருக்கோம், நானே என்னோடய ஃப்ரெண்டு எல்லோருமே. ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே விட்டுட்டு அவன் வந்து தாம்பரம் கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் ஏறி கிளம்பணும். ஓகே ஃபைன். இப்போ எங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். தலைக்கறி போட்டி பாயா மட்டும் பண்ணாங்க. பாயா எத்தனை ஒரு பாயா போடுங்க. ஒரு போட்டி எடுப்பா தண்ணி நிறையா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் எல்லாம் கலந்துருக்குதா இல்லை ஆனியன் போட்டு கொடுக்குது. கொஞ்சம் ஆனியன் போட்டு பாருங்க. ஃப்ரை பண்ணி இந்த பாயா சாப்பிடுவோம்ல உஸ்மான் பாயா. கால் யாரா நீ தானே வெட்டினா? அஞ்சு மணிக்கு பாயா சாப்பிடுவேன். லொக்கேஷன் வாங்கினேன் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாயா பரோட்டா அப்புறம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்தோம். அண்ணன் பார்த்தா பில்லு பயங்கரமாக சைன் போட்டார். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி என்ன பண்ணோம், நைட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ 3 பேர் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ நான் ஓட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் எனக்கு சம்மந்தம் தூக்கம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவன் ஓட்டிகிட்டு வந்தான். இப்படியே மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். ஒரு இடத்துல 2 பேருக்குமே சரியான தூக்கம். அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு நிறுத்திட்டு தூக்கத்தை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் காலைல வண்டி எடுத்துன்னு ஜாலியாக வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிளேஸை பார்த்தோம். அப்படியே வண்டியை லெஃப்ட்டை கட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பட்டேல் ப்ரோ நடந்து போயிட்டுருக்காரு. வேணும் முன்னாடி போயிட்டுருக்கான். செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இது 6ன்னு நினைக்கிறேன். 6ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பிரிட்ஜு வந்து பைபாஸுங்க. எது நாங்கள் போர்டு இருக்குது, அந்த போர்டு பார்த்துட்டு என்ன ஏரியான்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன். எதை சொல்கிறான் எந்த ஆறுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா தாமிரபரணி ஆறுன்னு சொல்லிட்டாருங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். அந்த பைபாஸ்லேருந்து இந்த தாமிரபரணி ஆறை பார்த்தோம். உடனே என்ன பண்ணோம், வண்டியை தூக்கினேன் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம் குளிக்கலான்ட்டு. இது வந்து கிணறோ இல்லை டேங்க் ஏதோ நினைக்கிறேன், டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளட்டில் அடிச்சுட்டு வந்ததா என்னன்னு தெரில. நீர் தொட்டி. வாங்கம்மா. ஸோ குளிக்கலான்னு பார்த்தா இவனா சொல்லிட்டானா வேணா குளிக்க வேணாம், போய்ட்டு கிளம்பிடுவோம். சரி நாகர்கோவில் போயிட்டு அங்கே போய்ட்டு ரூம் எடுத்துருக்கோம், அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிடலான்ட்டான். சரி நானும் கிளம்பிட்டோம். ஓகே அப்படி போகிற வழியில் பேசுவோம். பாய். போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்தோன்னா க்ரீனிஷாக இருக்குது, அந்த சைடில் ஒரு மலை இருக்குது, இந்த சைடும் பார்த்தா ஒரு க்ரீனிஷு. ரோடு அப்படியே ஒரு பெண்டு போகுதுங்க, வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிளேஸ் இப்போது வந்துட்டு இருக்கு. அந்த இடத்த நீங்கள் எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. சிங்கம், அதுக்கப்புறம் நிமிர்ந்து நெல், நிறைய படம் வந்து இந்த சீன் இந்த இடத்துல எடுத்துருக்கு. ஆனால் இந்த ஃபைட் சீனு அதேமாரி இந்த ரோடு இந்த பைபாஸில் போகிறது இதெல்லாம் வந்து இடத்துல நிறைய எடுத்திருப்பாங்க. நிறைய மூவியில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். பயங்கரமாக இருக்குது உள்ளே போகும்போது, நல்லா இருக்குது பார்க்குறது. ஸோ அங்கங்கே போலீஸ் நின்றுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, ஏதோ யாரோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். Hola.
ஃபைனலி ரூம் வந்தாச்சு. நாகர் கோயில் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் எல்லோரும் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது என்னென்னா ரூம் வந்து இப்போ தான் செக்அவுட் பண்ணாங்க மாற்றுறாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே சோஃபாவில் உட்காருங்கன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். என்ன தெரிகிறது? எப்படி என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்ணலாம்னு. ஸோ அதாவது என்னென்னா ஷூட் எடுக்கிறதுக்கு இப்போயே பிளான் போட்டுட்ருக்காங்க. என்னென்ன போஸ் வச்சு எடுப்போம், இந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துக்கு போகலான்ட்டாரு. ஸோ வேறு இடத்துக்கு கிளம்புறோம். நாங்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம். பர்ஃப்யூம் வச்சுட்டு போயிடறாங்க. அதில் ரூம் ஸ்ப்ரே சரியான பெரிய வீடு தலை. ஏன் அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு இப்படி காட்டுறேன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ காய்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு லஞ்ச் போயிட்டு வந்துட்டோம். அப்போ கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து என்னன்னா எங்கேயாச்சும் டூர் மாதிரி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அவருக்கு அவரே மொத்தம் கொடுத்துக்கிறாரு. வேற மாதிரி பண்ணுறாருங்க. ஸோ வேணும் வந்து கேட்டு லாக் பண்ணிட்டு ஸ்டைலாக நான்ட்டு வந்துட்டுருக்கான். ஓகே, எல்லாம் டீம் காஸ்டியூமில் வந்துட்டோம். நான் இருங்க ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரேன். கார் ஓட்டுறதுக்கான தூக்கத்தை கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு ஸோ நாங்கள் இப்போது இங்கேருந்து கிளம்புறோம். நாகர்கோவிலேருந்து அந்த மண்டபத்துக்கு கிளம்புறோம். மண்டபம் பேர் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. கோந்து அது என்னன்னு தெரில, என்ன வார்த்தைன்ட்டு. கோந்து மண்டபம் ப்ரோ. கோந்து மண்டபம் ராமராஜ். ஓ கிளம்பிட்டோம். எப்படி போகலாம் மண்டபத்துக்கு? வேற பக்கத்துக்கு போகிறோம். அட்லி பக்கம் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. அட்லி வெட்டிங் தான் இப்போ எடுக்க போகிறோம். ஆமாம், அட்லி வெட்டிங் எடுக்க போகிறோம். பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அவர் வெட்டிங்க்கு ரிசர்வேஷன் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவரை காட்டுறேன். 2-3 சீனில் கண்டிப்பாக காட்டுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரணியில் வந்து ஆமாம் அதே மாதிரி இருப்பார். ஸோ கண்டிப்பாக நான் அங்கே போய்ட்டு அவரை கண்டிப்பாக நான் அவர் காட்டுறேன். அட்லி மாதிரியே இருப்பாங்க 2 கப்பலும். கப்புள்ஸ் வந்து அப்படியே அட்லி மாதிரி இல்லை ப்ரோ. அட்லி தான், அட்லி கப்புள்ஸ் தான். நாங்கள் அப்படி தான் பேர் வச்சு ஈவெண்ட் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி வந்து அட்லி ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து குரூப் நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா புதருக்குள்ளே எங்கே போகிற மாதிரியே இருக்குது. சந்துக்குள்ளே பூந்து போகுது. ஆனால் நாங்கள் எங்கே மண்டபத்துக்கு தான் போகிறோமா இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறோமான்றது சின்ன டவுட்டாக தான் இருக்குது. யாராச்சும் மேப் பாருங்களா டே. தம்பி வரமா போ. ஒரு பாண்டிச்சேரியோட கேவலமாக இருக்குங்க. பாண்டிச்சேரி பாரு. பாண்டிச்சேரி பரவாயில்ல தலை. பாண்டிச்சேரிலாம் அப்படி சொல்லலாம் அந்த விஷயத்த. இங்கே என்னன்னா திடீர்னு ஒரு பள்ளத்துல இறங்குது, திடீர்னு ஒரு மேட்டுக்கு ஏறுது, திடீர்னு அப்படி இப்படி போயிட்டு இருக்குங்க ரூட்டு ப்ரோ. ப்ரோ எனக்கு அந்த லைட்டு கொஞ்சம் கேமரா பார்த்து ஃபேஸ் பண்ணுவீங்க. 1 2 3 போடுங்க.
மேலே கை போட்டுங்க, மேலே கை போட்டுங்க, பாட்டி மேலே மேலே கை போட்டுங்க. ஓகே 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 ஓகே. மேலே மேலே போட்டுங்க. சூப்பர் சூப்பர். பட்டேல் ப்ரோ ஓகே. ஃபைனலி முடிஞ்சிச்சு, ஈவெண்ட்டு முடிஞ்சிச்சு. ஈவெண்ட்லாம் முடிச்சு தள்ளிட்டு 12:47 ஆகுது. ஸோ எல்லா ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். போயிட்டு காலையில் சன்ரைஸ் வரும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்னன்றதை அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன். அதாவது வந்துகிட்டே இருந்தோம், திடீர்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஒரே சீரியல் லைட்டு, அது பல்பு நிறைய எரிஞ்சிட்டு இருந்தது. பார்த்தோன்னா கோவிலில் ஏதோ திருவிழாங்க, சரியாக இருந்தது. போயிட்டு அப்படியே ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு தரத்தப்பட்டைகள்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க. சாரி, தரத்தப்பட்டைகள் கிடையாது, கேரளா மோளம், சண்டா மோளம், அதை அடிச்சிட்டு இருந்தானுங்க. அது அப்படியே பார்த்துட்டு அங்கே போய் சும்மா வைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து கன்னியாகுமரி வந்துட்டோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரூட்டில் போய் தான் போயிட்டுருக்கோம். குலுக்கி சர்பத் பார்த்தோம், அதை நீங்கள் நான் வீடியோவில் லாஸ்ட்டாக நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூமர் மாதிரி போட்டுருந்தான். அந்த அந்த சாப்பிட்ற அந்த 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 டேபிளையே வந்து உடச்சி அடித்து வச்சுருக்குறான், ஓட்ட ஓட்டையாகுது அதுலேயே. நேரம் கரெக்டாக 1:22 சாட்டர்டே. ஓகே, ஸோ ஈவெண்ட் முடிச்சுட்டு கன்னியாகுமரி வந்தாச்சு. சரி சரி சரி. வேற என்ன விசேஷங்கள்? வேற என்ன விசேஷம்? கன்னியாகுமரி நம்ம தமிழ் மக்களோட ஊர், வந்து பார்க்க மதுரை பாஷையில் பேசுகிறேன். மதுரை பாஷையில. ஐயோ என்னையா அடிச்சு மண்டை பேத்து போட நீங்க எப்படி அங்கிருந்து உறங்கிருந்தீங்க? ஆக்சுவலி நைட்டு போய் கன்னியாகுமரி ஸ்டே பண்ணிட்டு டென்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம், சன்ரைஸ் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக என்ன பண்ணோம், படுத்தோம். நாங்கள் வந்து டயர்டில் சரியான தூக்கத்தை போட்டு காலையில் இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு கேரளா கிளம்பிட்டோம். ஏறி போகணும் அவசியம். இது வேற மொத்தம் தெரியுந்தல சரஸ்வதி சமைச்சு கோவா അറിയിച്ചുകൊണ്ട് അടിപൊളി ഗാനങ്ങൾ മാത്രം ആസ്വദിക്കുന്ന പ്രിയ ആസ്വാദകർക്ക് വേണ്ടി
തമിഴകത്തിന്റെ കാലത്തിൽ പ്രിയപ്പെട്ട സംഗീത സംവിധായകൻ അനിരുദ്ധ് സംഗീതം നിർവഹിച്ച് ഇന്ത്യൻ സിനിമയുടെ സ്റ്റൈൽ മന്നൻ ഡോക്ടർ രജനീകാന്ത് നായകനായി അഭിനയിച്ച ഏറ്റവും പുതിയ ചിത്രങ്ങളിലൊന്നായ ജയിലർ എന്ന ചിത്രത്തിലെ ഒരു അടിപൊളി ഗാനം വേദിയിലാലപിക്കുന്നു ജോസ്കോയുടെ പ്രിയ ഗായിക ചിത്രങ്ങളിലൊന്നായ RDX എന്ന ചിത്രത്തിലെ മനോഹരമായ ഗാനം വേദിയിൽ ആലപിക്കുന്ന പ്രിയ ഗായകൻ കിഷോർ കൊല്ലൻ. നീല നിലവേ നിലവിലഴകേ താരമരികെ വിരിയും ചിരിയെ പാരി ഉയരാ ചിറകിലലയും Gone